ஹே காய்ஸ், இன்னைக்கு என்னோட டைரக்ஷனில் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் இல்லை பவுலில் 2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், மல்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் அப்படி போட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி பேக் சைடு கொடுத்து நல்லா ஸ்லிட் பண்ணி ரெடி பண்ண பேக் எடுத்து இவனுக்கு நல்லா ஃபேஷியல் பண்ண மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. இவனை இப்போ நம்ம ஆயில் மசாஜ் கொடுக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயிலை ஹீட் பண்ணி ரெடி பண்ண பேக் போட்ட கத்திரிக்காயை தூக்கி அப்படியே ஆயிலில் போட்டு இவனை நல்லா ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி 50% ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்து சைடில் வைங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெயை ஹீட் பண்ணி கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஷ்ரிங்க் ஆன கத்திரிக்காய் அண்ட் டொமேட்டோஸ் போட்டு கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அவனையும் தூக்கி தலையில் ஊற்றி கொஞ்சோன்னு ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர், நிறையா வாட்டர் சேர்க்க வேண்டாம், 1/2 கப் ஆஃப் வாட்டர் போட்டு லிட்டு போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா அதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லியை அப்படியே தூவி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எம்மியாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்.